நமது பாரத பிரதமருடைய இலக்கு பார்த்தீங்கன்னா தற்காலிக நிவாரணம் அல்ல, நிரந்தரமான முன்னேற்றம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு ஏழை குடும்பங்களும் தங்களுடைய வாழ்க்கையை கண்ணியமாக வாழ்வதற்கும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தடையின்றி செய்வதற்கும் இந்த கரீப் கல்யாண் திட்டமானது உதவுகின்றது. கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் அதிகப்படியான வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தவும், அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய உட்கட்டமைப்புகளான சாலைகள், அங்கன்வாடி மையங்கள், அந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்க இந்த திட்டமானது பயன்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலியமா பாத்தீங்கன்னா கிராமப்புறம் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பானது அதிகரிக்கப்பட்டது. மொத்தம் 25 வகையான ஊரக பணிகள் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்காக கான்கிரீட் வழங்கக்கூடிய PMAY திட்டம், ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் மூலமாக குடிநீர் வழங்கக்கூடிய ஜல்ஜீவன் திட்டம், கிராமப்புற பகுதிகளில் அதிவேகமாக வழங்கக்கூடிய இணைய வசதி, அதாவது இன்டர்நெட் வழங்கக்கூடிய அந்த பாரத் நெட் திட்டம், தானிய கிடங்குகள், விலங்கு தங்குமிடங்கள் மற்றும் உர கிடங்குகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஒரு திட்டத்தின் கீழே ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் பணிபுரியக்கூடிய பயனாளிகள் பார்த்தீங்கன்னா DPT என்ற முறையில அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு நம்மளோட மத்திய அரசானது இந்த சம்பளத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால இடைத்தரகர்களுடைய தலையீடானது இந்த திட்டத்தின் மூலியமா இல்லைன்றதை நம்ம நிரூபிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலியம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்கள் இந்த கிராமங்களும் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா மகளிர் சுய உதவி குழு வச்சிருக்கக்கூடிய மகளிர் முதற்கொண்டு அனைத்து மகளிருமே இந்த திட்டத்தின் மூலியமா அவங்களுடைய வேலைகளை அதிகரித்து அவங்களுடைய வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா உயர்த்தப்படுகின்றது.